வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷன் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிசி நெட் 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் கண்டக்ட் பண்ணின எக்ஸாமினுடைய டீச்சிங் ஆப்டிடியூட் அதில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது டீச்சிங் ஆப்டிடியூடுடைய பார்ட் 5 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. Which of the following type of learners learn with the help of flow charts or diagram? அதாவது ஃப்ளோ சார்ட்ஸ் அல்லது டயக்ராமினுடைய ஹெல்ப் மூலமாக எந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் இங்கே கொடுத்துருக்க லேர்னர்ஸ் டைப்பில் எந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ். டாக்டைல், விஷுவல், ஆடிட்டரி, ரூட், இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஆன்சரை வந்து பார்த்தரலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க எந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிக் வேல வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கும் போது இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். அதனால தான் இத்தனை வகையான டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கக்கூடியது. அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ பார்த்துடலாம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, என்னென்னா ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராத்தோடைய ஹெல்ப் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்ஸ். அதனுடைய ஆன்சர் வந்து விஷுவல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ஷன் நம்பர் 2ல் இருந்த விஷுவல் லேர்னர்ஸுங்கிறது தான், விஷுவல் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருங்க இந்த டாக்டைல் லேர்னர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்க ஃபிசிக்கலி என்கேஜ் ஆகி இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் எதை யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா மாடல் பில்டிங் பண்ணுறது, தென் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இதுக்குன்னா இந்த ஹேண்ட் படம் போட்டிருக்கு பாருங்கள். மூவ் டு லேர்ன், டாக்டைல் லேர்னர், கினித்தட்டிக் லேர்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த லேர்னர் தான். இவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியோட என்கேஜ் ஆகி இருப்பாங்க. ஸோ இது கிடையாது. நமக்கு வந்து டயக்ராம் அண்ட் இதில் தான் கேட்டிருக்காங்க, சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 1 வந்து கிடையாது. தென் ஆப்ஷன் நம்பர் 2ல் இருந்த விஷுவல் லேர்னர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஷுவல் எய்ட்ஸ் ஹெல்ப் மூலமாக சார்ட்ஸ், டயக்ராம் இந்த மாதிரி இதனுடைய ஹெல்ப் மூலமாக அவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து அவங்க ஈஸியாக வந்து கிராஸ்ப் பண்ணிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸை கூட ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய சீக்வன்ஸ் ஸ்டெப்ஸு, ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அந்த விஷுவல் ஃப்ளோ அண்ட் கனெக்ஷனை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. கிராஃப் ஃபார்மெட்டில் இருக்கும்போது அந்த இதை வந்து சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதனுடைய மீனிங்கை கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் ஹெல்ப் மூலமாக இருக்கக்கூடியது விஷுவல் லேர்னர் தான் இதனுடைய ஆன்சர். தென் ஆப்ஷன் நம்பர் 3 ஆடிட்டரி லேர்னர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் மூலமாக வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடியதாக இருக்காங்க. இவங்க வந்து லெக்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது இதன் மூலமாக சீக்கிரம் சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியவங்க இருக்கிறவங்க தான் ஆடிட்டரி லேர்னர்ஸ். தென் ஆப்ஷன் நம்பர் 4, அதாவது ரூட் லேர்னர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்பீட்டேஷன்ஸ் அதையே திரும்ப படிக்கும்போது, தென் வந்து மெமரைஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியாக வந்து அந்த கண்டென்ட் வந்து புரிஞ்சுக்கிறது. அதாவது வெக்காபுலரி, ஃபார்முலா இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியதை வந்து மெமரைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்ம கொஸ்டினுடைய ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 2 இது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸியாக ஃப்ளோ சார்ட்ஸும் இந்த டயக்ராமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் ஆகிருக்கிறது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இது ஒரு மேட்ச் கொஸ்டின். லிஸ்ட் 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று கான்செப்ட், மெயின் ப்ரொபோனன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து ரிலேட்டட் டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏ ஆப்ஷன் இன்டெக்ரல் எஜுகேஷன், அது எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா, ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ் டு எஜுகேஷன். அது யாருடையது? ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ் டு எஜுகேஷனுங்கிறது வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிருந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரபிந்தோ. ஸோ நம்மளுடையது வந்து ஏக்கு ஸ்ரீ அரபிந்தோ. தென் ஆப்ஷன் நம்பர் 2 ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. இது எதை மேட்ச் பண்ணுது? ஸ்ரீ சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். பிகாஸ் இது எதை ஹைலைட் பண்ணுறதுன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறத தான் வந்து இது ஹைலைட் பண்ணுறது. இது வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய சம்மந்தப்பட்டது, அவருடைய டீச்சிங் மெத்தட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இதனுடையது. ஆப்ஷன் நம்பர் சி லேர்னிங் டு டேக் பிளேஸ் இன் நேச்சர் அண்ட் ஃபார்ம் நேச்சர் அண்ட் ஃப்ரம் நேச்சர்ஸ். இது எதை வந்து சொல்லுதுன்னா, லேர்னிங்ஸ் வந்து எப்படி நடக்கணும்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட்ஸ் மூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நேச்சர்னாலே ரவீந்திரநாத் தாகூரனுடையது தான் நேச்சருங்கிற வேர்ட் வந்துட்டாலே ரவீந்திரநாத் தாகூருங்கிறத குடிச்சிருங்க. தென் வந்து ஆப்ஷன் நம்பர் டி எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் நல்ல பேர் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஜான் டபிள்யூனுடைய
எஜுகேஷன்ஸ் மெத்தடாலஜி வந்து இது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வந்து இந்த டீனுடையது. ஸோ ஏக்கு 2, பிக்கு 3, ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. தென் இந்த ஸ்லைடில் என்னென்னா அங்கே இருந்த ப்ரொபோனன்ட்டுடைய கொஞ்சம் டீப்பான ஸ்லைட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கிறது. வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம். இன்டெக்ரல் எஜுகேஷனுங்கிறது அரவிந்தோடது. கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்க வீடியோ நிறுத்தி இதை பார்த்துக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் அது ஃபோக்கஸ் பண்ணவர். தென் நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொன்னாலும் நேச்சுரல் என்விரான்மெண்ட் பற்றி லேர்னிங் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். தென் ஜான் தவி எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் பை டூயிங். ஸோ இது வேணுங்கிறவங்க வீடியோ நிறுத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. In order to identify individual differences of learners in a class, which of the following can be used by teachers? அதாவது difference of learners in a class, individual difference, which of the following can be used by teachers? Identify the individual learners. நல்லா பாருங்க, இந்த கிளாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த அசஸ்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய கொஸ்டினில் கேட்டிருக்குது. தென் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய லேர்னர்ஸில் வந்து நிறைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல், ஸ்ட்ரென்த் அண்டு அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ தேவை, இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து அந்த லேர்னர்ஸினுடைய டிஃபரன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது இந்த டிஃபரன்ஸ்க்கோசரம் அதற்குண்டான தனித்தனி அசஸ்மெண்ட் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் வந்து சம்மேட்டிவ், ஃபார்மேட்டிவ், டயக்னோஸ்டிக் அண்ட் பியர் அசஸ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடியதா இங்கே கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் லேர்னர்ஸ் இன் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இதை வந்து ஸ்லைட் பார்த்துட்டு இங்கே வந்துடலாம். அதாவது நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர் இன் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஆன்கோயிங் ஃபீட்பேக், இண்டிவிஜுவலைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். கொஸ்டினில் கேட்டது அதுதான், இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ், தென் ட்ராக்கிங் ப்ராக்ரஸ் ஓவர் டைம், அந்த டயத்தில் அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணக்கூடியது தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். டீச்சர் டு ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் எ கிளாஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டினுடைய ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கக்கூடியதே வந்து இதுதான், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் கிளாஸுங்கிறது. அசஸ்மெண்ட் தட் கண்டக்டட் த்ரூ அவுட் த லேர்னிங் ப்ராசஸ், அது வந்து லேர்னிங் ப்ராசஸில் கண்டினியூவாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஃபீட்பேக் அண்ட் மானிட்டர் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ், ஒருவருக்கு ஒரு இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், ஃபீட்பேக் இருக்கும், ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராக்ரஸை வந்து அந்த டீச்சர் வந்து மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்காங்கிறத வந்து நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டிவ் இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, அவங்களுக்கு எப்படி என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டேரெக்டாக மீட் பண்ணி அவங்க கூட இருந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடியது தான் இது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த கொஸ்டின்ஸில் இருந்த மற்ற ஆப்ஷன்ஸ், அதாவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது என்ன சொல்லுதுன்னா லேர்னிங் அவுட்கம் அட் த எண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீரியட், அதாவது எண்ட் டேர்முடைய அவுட்கம்மை சொல்லக்கூடியது, ஓவர் த பீரியட் ஆஃப் டயத்துக்கு உண்டான அந்த ரிசல்ட்டை சொல்லக்கூடியது, ஸ்கோர்ஸ் அண்டு கிரேடாக கொடுக்கக்கூடியது தான் இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிகினிங் ஆஃப் த கோர்ஸ் அல்லது யூனிட்டில் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கொஸ்டின் வந்து கிளாஸ் இன் பிட்வீன் த கிளாஸில் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருந்ததுல, ஸோ இதுவும் கிடையாது. த பியர் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஃபீட்பேக் ஃப்ரம் த பியர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து வரக்கூடியது, டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. நம்மளுடைய இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. The e-content generated under EPG Pathshala project for non-technical postgraduate courses is hosted on web by 4 ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, NPTEL, INPLIBNET, SWAYAM, IGNOU. ஸோ நம்ம இதுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். INPLIBNET அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது வந்து இந்த ஃபுல் ஃபார்மை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது வர சான்சஸ் உண்டு. இது வந்து அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இன்ஃபர்மேட் வந்து கண்டென்ட் ஜென்ரேட்டட் அண்டர் த இபிஜி பாத்தசாலா ப்ராஜெக்ட் ஃபார் நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். INPLIBNET தான் ஹோஸ்ட் பண்ணது. ஸோ இதனுடைய ஸ்பெஷல் டிசைனே எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா இதற்காக தான் பண்ணப்பட்டது. இது வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் INPLIBNET அப்படிங்கிறது தான். தென் மற்ற ஆப்ஷன்ஸ் ஆனால் NPTEL ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபண்டட் பண்ணக்கூடியது தான்.
மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் டெக்னிக்கல் டிசிப்ளின்ஸ், அதாவது ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்கக்கூடியது டெக்னிக்கல் டிசிப்ளின்ஸ்க்காக இருக்கக்கூடியது தான் இது. நம்மளோட கொஸ்டினே நான் டெக்னிக்கல், ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அதாவது குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் NPTEL. ஸ்வயத்தை பற்றி தனியாகவே ஒரு கண்டென்ட் வீடியோ, ஸ்வயம் வெர்சஸ் ஸ்வயம் பிரபா, ஸ்வயம் வெர்சஸ் இன்ஃப்ளக்னட், இப்படி இருக்கக்கூடியதை தனியாகவே ஒரு கண்டென்ட் வீடியோ ஸ்வயத்தை பற்றி நம்ம போட்டாலாம் சீக்கிரமாகவே பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நல்ல கொஸ்டின் வரதுக்கு ஸ்வயம் வந்து அடிக்கடி கொஸ்டின் வரக்கூடியது கொஸ்டினாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸ்வயம் ஆஃபர் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ், அதில் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்கக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அக்ராஸ் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஆக்சஸ் டு கோர்சஸ் ஃப்ரம் ரினோட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதை பற்றினதில் வந்து ஒரு வீடியோ நம்ம சீக்கிரமாக போட்டலாம். இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் லேர்னிங் யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடியது ரெகக்னைஸ்டு பை UGC. வைடு ரேஞ்ச் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது. இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை இந்த இக்னோவே ஓன் கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்மளுடைய ஆப்ஷன் இன்ஃப்ளக்னட். த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an affective domain? நாட்னு கேட்டுட்டாங்க, அஃபெக்டிவ் டொமைனுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ரிசீவிங், அனலைசிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் அஃபெக்டிவ் டொமைனில் இருக்கக்கூடிய அஃபெக்டிவ் டொமைனில் இல்லாத ஒன்று இதில் இருக்குது எதுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்த இந்த அஃபெக்டிவ் டொமைன்கிறது எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸிமோனி, அதாவது பெஞ்சமின் ப்ளூம் அப்படிங்கிறவர் வந்து அவரும் அவருடைய ரிசர்ச் குரூப்புமாக சேர்ந்து கொடுத்த இந்த டாக்ஸிமோனி, ப்ளூம்ஸ் டாக்ஸிமோனிங்கிறதுலேருந்து இந்த அஃபெக்டிவ் டொமைன் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் வந்து இருக்கக்கூடியது. அதாவது காக்னேட்டிவ் நாலேஜஸ்னுடைய ஒரு டொமைன் இருக்குது. காக்னேட்டிவ் நாலேஜ் அல்லது மென்டல் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து அஃபெக்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் எமோஷன் சம்மந்தப்பட்டது. தென் வந்து சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், சைக்கோமோட்டார் அல்லது ஃபிசிக்கல் ஸ்கில் அதை சம்மந்தப்பட்டது. இப்படி 3 டைப் ஆஃப் டொமைன் இருக்கக்கூடியது. அதில் அஃபெக்டிவ் டொமைனில் இல்லாதது என்னன்னு ஒரே ஒன்று மட்டும் இல்லாதது அது கொடுத்துருக்காங்க. அஃபெக்டிவ் டொமைன் வந்து எதை சொல்லுதுன்னா எமோஷனல் அண்ட் ஆட்டிடியூட்னு ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ தான் சொன்னோம். அதுதான் இது. டெவலப்மெண்ட், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், பிலீஃப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் டெவலப் பண்ணக்கூடியது. இது வந்து அதாவது இதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா இந்த ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங் அண்டு கேரக்டரைசேஷன் இருக்கக்கூடியதெல்லாம் இது இருக்குது. இது லேர்னர்ஸ் ஃபீலிங், எமோஷன்ஸ் அண்ட் பர்சனல் பிலீஃப்ஸ் இருக்குது, எம்பசைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து அஃபெக்டிவ் டொமைனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிமோனியில் ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசேஷன். இந்த ஸ்லைடில் அங்கே கொடுத்துருந்த இந்த ரிசீவிங், வேல்யூவிங், ஆர்கனைஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக இருக்கிறது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோஸை நிறுத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க டீப்பாக. இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸிமோனி பற்றி கண்டென்ட் வீடியோ ஒன்று சீக்கிரமாகவே போடுறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் த டீச்சிங் ஆப்டிடியூட் போர்ஷனில். த அனலைசிங் பார்த்தோம்ல, அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காக்னேட்டிவ் டொமைன். மொத்தம் 3 டொமைன் பார்த்தோமா. காக்னேட்டிவ் நாலேஜ் அதாவது மென்டல் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்டது ஒன்று, எமோஷன் சம்மந்தப்பட்டது, தென் ஃபிசிக்கல் ஸ்கில். 3 டாக்ஸிமோனி இருக்கக்கூடியது தான் இது. வந்து ரிவைஸில் எடுக்கக்கூடிய அனலைசிங். அனலைசிங்னா என்னன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறவங்க ஸோ வேணுங்கிறவங்க ஒரு டைம், அதாவது காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் தட் ஃபால்ஸ் வித்தின் த காக்னேட்டிவ் டொமைன்ஸ் லேர்னிங்கில் இருக்கக்கூடியது. அஃபெக்டிவ் டொமைனில் கிடையாது. அதாவது பிரேக்கிங் டு த அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா பிரேக்கிங் டவுன் த இன்ஃபர்மேஷன், இட்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையிங் பேட்டர்ன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து அனலைசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட் வீடியோ பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். தென் 2023 ஜூன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்குது. அதனுடைய லாஸ்ட் டேட் வந்து 31 மே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கக்கூடியது. தென் வந்து 13th ஜூன்லேருந்து 22nd ஜூன் 23 வரைக்கும் எக்ஸாம் வச்சு முடிச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தென் சீக்கிரமாகவே நிறைய கண்டென்ட் வந்து கொஸ்டின்ஸை வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.